ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் புக் மை ஷோவில் டிக்கெட் புக்கிங்கில் ஒரு தரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது. அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி வரையும் இதுவரையும் புக் மை ஷோவில் எவ்வளோ டிக்கெட் விட்மையாக இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, தி கோட் திரைப்படம் நாளைக்கு உலகம் முழுவதும் வந்து வெளியாக போகுது. இந்த ஒரு நிலையில் டிக்கெட் புக்கிங்லாம் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது தி கோட் திரைப்படம் இதுவரையும் புக் மை ஷோவில் எவ்வளோ டிக்கெட் விட்மையாக இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 34,000 டிக்கெட் வந்து விட்மையாக இருந்தது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி 54,000 டிக்கெட் வந்து விட்மையாக இருந்தது. செப்டம்பர் 1ஆம் தேதி 2,35,000 டிக்கெட் வந்து விட்மையாக இருந்தது. செப்டம்பர் 2ஆம் தேதி 2,34,000 டிக்கெட் வந்து விட்மையாக இருந்தது. செப்டம்பர் 3ஆம் தேதி, அதாவது நேற்று மட்டும் 2,95,000 டிக்கெட் வந்து விட்மையாக இருந்தது. மொத்தமாக செப்டம்பர் 3ஆம் தேதி முடிவில் 8,59,000 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் வந்து விட்மையாக இருக்குது. இன்னும் ஒன்றை வந்து இருக்குது, அதாவது இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ டிக்கெட் விட்மையாகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. இதுவரையும் புக் மை ஷோவில் தி கோட் திரைப்படம் 8,59,000 டிக்கெட் வந்து விட்மையாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி அனைத்து ஏரியாவிலுமே அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றக்கான வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.